சிந்தாமணிக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் சிந்தாமணி நம்ம முத்துவோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு சத்யாவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து நிக்க போறாங்க. ஸோ கதைக்களம் ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது. இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம ரோஹிணியை தான் காட்டுறாங்க. ரோஹிணி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிமா மனோஜ்க்கு வந்து ஒரு வரன் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து மனோஜ்க்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. சோ அதுல ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல உடனே ரோஹிணிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஓஹோ அப்படி போதா கதை, இவங்க நான் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்றாங்களா, எப்படியாவது மனோஜோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நான் சீக்கிரமே அவங்க கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து காத்திருந்தா இவங்க இப்படி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா பேசுறாங்க. அப்போ சிந்தாமணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எடுத்த உடனே பிரச்சனை பண்ண வேண்டாம், எடுத்த உடனே நீ என்ன பண்ண அப்படின்னா பொறுமையா இரு, அவங்க என்னென்ன பேசி முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சிந்தாமணியை பொறுத்தவரை முத்து மீனாவோட குடும்பம் வந்து அசிங்கப்படணும், அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும், அதுதான் அவங்களுக்கு தேவையும் கூட. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்யாணம் வந்து பேசி முடிவாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போய் பிரச்சனை பண்ணு, அதுக்கு முன்னாடியே நீ எதுவும் பிரச்சனை பண்ணு அப்படின்னா பெருசா அதுல எந்த சுவாரஸ்யமும் இருக்காது, அதனால இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கேவலமான ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. ரோஹிணிக்கும் அதுதான் சரின்னு படுது. ஏன்னா இவங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த இடத்துல போய் ஒரு தடவை அசிங்கப்படுத்திட்டா அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து பயம் வரும், திரும்ப வந்து கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்ல அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம அண்ணாமலையை காமிக்கிறாங்க. அண்ணாமலை கிட்ட முத்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வர்றாரு. அதே மாதிரி விஜயா நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதாவது விஜயா வந்து மனோஜுக்கு ஒரு வரன் அமைஞ்சிருக்குது, அவங்க மனோஜை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. முத்து வந்து தனக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கிடைச்சிருக்குது, ஒரு பெரிய டெம்போ வந்து வாங்க போறேன், அது வாங்கிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய சவாரி எல்லாம் போகலாம், நிறைய பேர் டூருக்கெல்லாம் கூட்டு போயிட்டு வரலாம் அப்படின்றது அவரோட கருத்தா இருக்குது. சோ ரெண்டு பேரும் சொல்லும் போது அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, முத்து நீ உனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, ஓகே, பட் மனோஜ் விஷயம் வந்து நம்ம யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல உடனே விஜயா இருந்துகிட்டு இதுல என்ன யோசிக்க என்ன இருக்குது, ஒண்ணுமே யோசிக்க கிடையாது, நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போ அண்ணாமலை கேட்கிறாரு, சரி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்க்கிற அப்படின்ற மாதிரி கேட்க மனோஜ மாப்பிள்ள பார்க்க வரும்போது முத்தும் ரவியும் இங்க இருக்க கூடாது, ஏன்னா ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வரும், அப்ப மூத்த பையன் இருக்கும்போது இளைய பையனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற ஒரு டாக் வரும், அதனால ரெண்டு பேரும் இங்க இருக்க கூடாது, ரெண்டு பேரும் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சோ இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை சொல்றாரு. ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும் இதுல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குது, இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்றது. ஏன்னா இப்போ விஜயா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க ரெண்டு பேர்த்த கேட்டா அவங்க வேலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நான் சமாளிச்சுக்கிருவேன், ஆனா அதுக்காக இவங்க உள்ள இருந்தாங்க அப்படின்னா நான் நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்காது, அது கெட்டு போயிடும், அதனால இவங்க உள்ள இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. சோ இந்த பகுதி இப்படி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் நம்ம சத்யாவோட காதல் கூடிய சீக்கிரமா கை சேர போது அதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவா தான் இருக்க போறாரு. ஏன்னா முத்து வந்து சத்யா கிட்ட தைரியமா உன் மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத சொல்லு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சத்யாவும் ஓகே நான் இன்னைக்கு என்னோட காதலை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவரும் தயாராயிட்டாரு. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்யா பர்த்டேக்கு ஒரு 4-5 Dress, அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்து இவங்க கொடுக்கும்போது முத்து மீனாவுக்கு டவுட் வருது, எதுக்காக அந்த பொண்ணு உனக்கு எவ்வளவு செய்றா, அப்படி என்ன உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு உன்னை விரும்புறாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா என்ன விரும்புறா, ஆனா பட் நான் எந்த பதிலும் சொல்லல அப்படின்ற மாதிரி நம்ம சத்யா சொல்ல நம்ம முத்து இருந்துகிட்டு டேய் தைரியமா உன் மனசுக்குள்ள என்ன இருக்குதோ சொல்றா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் நம்பிக்கை கொடுக்குறாரு. சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.